உங்கள் தெய்வமணி. நான் இப்போ இருக்கிறது திருப்பாம்புரம், ராகு கேது ஸ்தலம். இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்குறீங்களா? என்னுடைய கொள்ளு பேத்திக்கு பெயர் சூட்டு விழா, அதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த திருப்பாம்புரத்துக்கு ஒரு கதை சொன்னாங்க. நான் வந்தவனே ஒரு பெரியவர் எனக்கு இந்த கதையை சொன்னார். அதாவது பாம்பு கடித்தா இந்த திருப்பாம்புரம் எல்லைக்குள்ளே யாரையும் பாம்பு கடித்தா பாம்பு விஷம் ஏறாதாம். பாம்பு கடித்து இதுவரைக்கும் இந்த ஊரில் யாரும் இறந்ததில்லை அப்படின்னு சொன்னவர் கூடுதலாக இன்னொரு தகவலையும் சொன்னார். ஆலமரம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய கிளைகள் வேர், அது பூமியில் தான் விழும். அந்த பூமிக்குள்ளே புகுந்து தன்னுடைய இதை பதிவு பண்ணும், அழுத்தமாக பதிவு பண்ணும். வேர் விடக்கூடிய தன்மை ஆலமரத்துக்கு உண்டு. ஆனால் இங்கே உள்ள ஆலமரங்கள் வேர் விடாது, அதாவது வேர் விடாது பூமியில். அப்படி ஒரு குணம் இந்த ஊருக்கு உண்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதை பார்த்தோன்னா எனக்கு என்னடா வேர் உள்ள விழாது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வித்தியாசமாக இருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு இந்த அரசியல் ஞாபகம் வந்தது. சரி, இந்த அரசியலை பற்றி இங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள இந்த படித்த இளைஞர்கள் சில பேர்கிட்ட உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்காங்க தமிழகத்தில், என்ன மாற்றம்னு தெரியுமா பிரதர் அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், சரத்குமார் கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இதனால பிஜேபி தமிழகத்தில் ஒரு அழுத்தமாக கால் ஊன்றிடும், 20 தொகுதி ஈஸியாக ஜெயிப்பாங்க சார் அப்படின்னு நான் கனெக்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. என்ன பிரதர் கிண்டல் பண்ணுறீங்க? நேற்று தான் அவர் கட்சியில் சேர்றாரு, அதுக்குள்ளே அந்த பிஜேபி கட்சி வளர்ந்துருமா? மோடி வளர்க்காததே அவர் செல்வா கூட வளர்த்துருவார் அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியாது சார், அவர் பார்லிமெண்டத்தில் பிரமாதமாக பேசக்கூடியவர், 4 மொழி தெரியும், ஹிந்தி, ஆங்கிலம், தெலுங்கு, மற்ற 4 மொழி தெரியும். அந்த 4 மொழியிலையும் அவர் கவரக்கூடிய பேச்சாளர். அவர் இப்படி கவர்ந்து தான் அவர் பாராளுமன்ற மெம்பராக இருக்கும்போது லல்லு பிரசாத் யாதவை அவரை வீட்டுக்கே விருந்துக்கு கூப்பிடுற அளவுக்கு வச்சுக்கிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சக்திமான் சார் அவர் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த பசங்க நம்ம கிண்டல் பண்ணுறானுங்க, ஓட்டுறானுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரி பிரதர், அந்த கட்சியில் பிஜேபியில் சேர்ந்ததுனால என்ன பலன், அவருக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒரு கட்சியை கலைச்சிட்டுல வந்திருக்காரு. அதாவது கட்சியில் உடன்பாடு வச்சு கூட்டணி வச்சுருந்தா பரவாயில்ல, கட்சியை கலைச்சிட்டுல வந்திருக்காரு. அப்போ பெருசாக தானே எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன். சார், அவர் கட்சியை கலைச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஒன்று, உலகநாயகன் கமல்ஹாசன் மக்கள் நீதி மைய தலைவர் ராஜ்யசபாவுக்கு எலெக்ட் ஆகிட்டார், எலெக்ட் ஆக போகிறாரு. மரலசு எலெக்ட் ஆன மாதிரி தான், அவருக்கு அது உறுதியான சீட்டுன்னு சொல்ல நம்பிக்கை வச்சுக்கலாம். அதே நேரத்தில் அவருக்கு எதிராக ராஜ்யசபாவில் களமிறக்கி 2 பேரையும் மோத விடலாம் அப்படிங்கிற எண்ணம் பிஜேபிக்கு இருக்கோ என்னமோ தெரியலை சார் அப்படின்னா. ஏங்க, கமலுடன் மோதுவதற்கு இவரைத்தான் இறக்கி இங்கே பண்ணணுமா? இவர் தான் சரியான ஆளா? இவரை விட வேறு சரியான ஆளாக அந்த பிஜேபியில் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு உங்களுக்கு தெரியாது சார், இவர் வாத பிரதிவாதம் பண்ணுறவர் ரொம்ப சிறப்பு. ஏற்கனவே மக்கள் நீதி மையத்தோட கூட்டு சேர்ந்தவர், அந்த கூட்டு சேர்ந்ததுனால அவங்களுடைய குற்றலாம் இவருக்கு தெரியும் சார் அப்படின்னு அவர் சொன்னார். சரி, இதுவும் கிண்டலாக தான் தெரிஞ்சது. அடுத்து என்ன பிரதர் அப்படின்னு கேட்டேன். சார், தமிழ் மாநில பாஜகவுக்கு ஒரு தலைவர் வேணும். அண்ணாமலை இருந்த பேரெல்லாம் கெடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ அண்ணாமலைனாவே ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, பொய்யா பேசுகிறாரு, கொடுக்குற புள்ளி விவரமும் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓட்டுறாங்க சார். அதனால் தமிழ் மாநில பிஜேபிக்கு சரத்குமாரை தலைவராக போகிறாங்க. என்னங்க, அவர் தலைவராகனா கருணாகராஜன் மாநில செயலாளராக இருக்கார். இவர் சரத்குமார் கீழே கட்சியில் இருந்தவர். அவர் கட்சியில் ஒரு உயர்ந்த பாடத்தில் இருக்கும்போதே இவருக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், எல்லாம் நடக்கும், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். நன்றி, மீண்டும் சந்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.